உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. அவனுக்கு மட்டும் தண்டனை கொடுத்துட்டு அந்த மாயாவை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க. இதுக்கு மூல காரணமா இருந்தவங்களையும் நீங்க எதுவுமே பண்ணல. நீ யார சொல்ற? ஜானகி அண்ணிதான். அவங்களுக்கு முன்னாடியே இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் இந்த வீட்ல இருக்கிற யார்கிட்டயுமே அவங்க சொல்லவே இல்லையே. நம்ம கிட்ட சொல்லனா கூட பரவாயில்ல அத்தை, ஆனா மாமா கிட்ட கூட சொல்லாம இருந்திருக்காங்க அத்தை. இங்க பாருங்கம்மா, எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அவங்க மறைச்சிருக்காங்க. மாயாவும் சீனவும் காதலிச்சது அவங்களுக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கு. இருந்திருந்தும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அப்படின்னா அவங்க என்ன எண்ணத்துலமா இருந்திருக்காங்க? இப்ப நீ என்ன சொல்ல வர? இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பார்த்து ஊரே சிரிக்குதுன்னா அதுக்கு அண்ணியும் ஒரு காரணம் தான். அவங்க மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்காம தடுத்திருக்க முடியும். மாயாவும் சீனவும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் எதுக்கு மாயாவை அக்கா வீட்லயே தங்க வைக்கணும்? அவங்க நினைச்சிருந்தா அவளை வெளியே அனுப்பிருக்கலாம்ல. அது எப்படி அனுப்புவாங்க? அவங்களுக்கு இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை விட அவங்க தங்கச்சி பொண்ணு மேலதானே அக்கறை அதிகம். அவங்க எதுவும் கேட்காத தைரியத்துலதான் இந்த மாயாவும் அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. ஏமா, ஒருவேளை அவங்க மனசுல வேற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். நான் நேராவே சொல்றேன், அவங்களே சீனுவையும் மாயாவையும் சேர்த்து வைக்க நினைச்சுதான் அமைதியே இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, ஜானகி அக்கா நினைச்சிருந்தா நம்ம குடும்பத்துக்கு வந்த கெட்ட பேரை கூட தடுத்திருந்திருக்க முடியும். ஆனா அவங்க வாயை திறக்காம இருந்ததுல நம்ம குடும்பமும் என் அக்கா குடும்பமும் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. சாரு கிணத்துல போய் கொதிக்கிற அளவுக்கு போயிட்டா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னத்த பண்றது? இவ்ளோ பெரிய விஷயத்தையே அண்ணி மறைச்சிருக்காங்கன்னா இன்னும் வேற எதை மறைச்சிருக்காங்கன்னே தெரியல. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு அடுத்து இந்த குடும்பத்துல இருக்கிற பெரிய மனுஷி அவங்கதான். ஆனா அவங்களே இப்படி நடந்துக்கிறாங்க. உங்களுக்கும் இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் தானே? நீங்க ஏன் சொல்லல? அதுக்கும் அண்ணிதாமா காரணம். அவங்க கிட்ட போய் நான் இத பத்தி கேட்டதுக்கு எதுவுமே பிரச்சனை வராது, இத பத்தி யார்கிட்டயும் பேச வேண்டாம்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் அவங்கள நம்புனேன். இப்ப பாருங்க, ஊருக்கே விஷயம் தெரிஞ்சு போச்சு. என் பையனோட கல்யாணம் நடக்குமா இல்லையா, அவனோட வாழ்க்கையே என்ன ஆகும்னு தெரியலையேம்மா. இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணி மட்டும்தான். என்ன மன்னிச்சிருங்க. அவங்க காதலிச்ச விஷயத்த நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருக்கணும். நான் சொல்லக்கூடாது, இதெல்லாம் மறைக்கணும்னு சத்தியமா நினைக்கலங்க. உண்மைதாங்க சொல்றேன். இந்த விஷயத்த பல முறை உங்ககிட்ட சொல்ல நான் முயற்சி பண்ணேங்க. அன்னைக்கு கோவில்ல கூட இத பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.